அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் 28 சக்தி அவமான தோஷம் அதுதான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 11 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் முதல் 6 ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். ஹாலா ஹலாக்கியான சுரான் புராத்து நிஜக்னதுர்விஷ்ணு ஹரௌ ரணாந்தே ஸ்வேனைவ வீர்யேன ஜயோயமேவம் தௌ மோஹிதௌ தர்ப்பமவாபதுஷ்ச. இப்போது இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. புராத்து விஷ்ணு ஹரௌ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் விஷ்ணுவும் சிவனும் ஹாலாஹலாக்கியான யான் அசுரான், ஹாலாஹலன்மார் அப்படின்னு அசுரர்களை ரணாந்தே நிஜக்னது ரணபூமியில் வைத்து வதம் செய்தனர். அயம் ஜெயஹா, இந்த ஜெயம் ஸ்வேன ஏவ வீரியேன தங்களுடைய வீரத்தினால் மட்டுமே, மோஹிதௌ தௌ அப்படின்னு அவளுக்கு ஒரு மோகம் வந்துருத்து, தர்ப்பதம் அவாபதுஷ்ச கர்வம், அதனால் எப்போவுமே தான்னு ஒரு எண்ணம் வந்துருத்துனாலே கூடவே அகம்பாவம் கர்வம் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி வந்துருத்து. தனக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, அம்பாள் தான் இதெல்லாம் பண்ண வச்சிருக்காங்கிறத 2 பேரும் மறந்துட்டா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 2வது ஸ்லோகம். ததோ விதிஸ்தௌ தருவத் விசேஷ்டௌ தேஜோ விஹீனாவபிவீக்ஷ்ய பீதஹ நிமீலிதாக்ஷஹ சகலம் விசிந்த்ய ஜானன் சுதான் தக்ஷமுகானுவாச்ச. இப்போ 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தத தௌ தருவத் அப்படின்னா என்ன அர்த்தம்? தருன்னா என்ன? மரம். இப்போ அதனால் அம்பாள் கோச்சுன்ட்டா, இவாளுக்கு கர்வம் வந்துருத்துன்னொன்னே தேஜோ விஹீனவ் விசேஷ்டவ் சலனம் இல்லாதவர்களாகவும் கலை இழந்தவர்களாகவும் ஆயிட்டாவா 2 பேரும். யார்? ஹரியும் ஹரனும். அபிவீக்ஷ பீதஹா, இதை கண்டு பயந்து போயிட்டார். யார்? விதினா யார்? பிரம்மா. நிமீலிதாக்ஷ, கண்களை மூடி தியானம் செஞ்சு என்ன நடந்ததுங்கிறத பார்க்குறார், புரிஞ்சுன்ட்டார். விசிந்திய சகலம் ஜானனு, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுன்ட்டார். தக்ஷமுகானு, தக்ஷன் முதலான தன்னுடைய புத்திரர்களை, சுதானு தன்னுடைய புத்தர்களிடம் உவாச்ச இவ்வாறு சொன்னார். என்ன சொன்னார்? அதை நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 3வது ஸ்லோகம். புத்ரா ஹரிம் பஷ்யத தூர்ஜட்டிம் ச யௌ நஷ்ட சக்தி கலு சக்தி கோபாத் ததோ ஜகத் பாரயுதோஸ்மி யூயம் சக்திம் தபோபிஹி குருத பிரசன்னாம். இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஹே புத்ராஹா ஹரிம், ஹே புத்திரர்களே ஹரியையும், தூர்ஜட்டின்னா யார்? சிவனையும் பாருங்கள். ச பஷ்யத்த யோ சக்தி கோபாத்து கழு, 2 பேரும் சக்தியினுடைய கோபங்களுக்கு ஆளாயிட்டா. இதனால் என்ன ஆயிடுத்து? சக்தி இல்லாதவாளாயிட்டா. தத்த ஜகத் பாரயுத்த அஸ்மி, இதனால் என்ன ஆயிடுத்து? மொத்த வேலையுமே நான் பார்க்குற மாதிரி ஆயிடுத்து, எனக்கு ஓவர் ஒர்க் ஆகிடுது. அதனால் நீங்கள் எல்லாரும் போய் தவம் பண்ணி அம்பாளை சந்தோஷப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்திரர்களுக்கு கட்டளையிடுறார் பிரம்மா. இதுதான் இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 4வது ஸ்லோகம். சக்தே பிரசாதேன ஹி பூர்வவத்தௌ ஸ்யாதாம் யசோ விருத்திரணேன வஸ்யாத் சக்திஷ்ச யத்ராவதரத்யமோகம் ஏதத் குலம் யாதி கிருதார்த்ததாம் ச. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தவம் பண்ணுங்கோன்னு மட்டும் சொல்லலை பிரம்மா, அதனால் என்ன ஆகுங்கிறதையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறார். சக்தேஹே பிரசாதேனஹி, சக்தி பிரசாதித்தால் மட்டுமே தௌ பூர்வவத்து சியாத்தாம், யார்? ஹரியும் ஹரனும் பழையபடி ஆவா. அனேன வஹ், அதன் மூலமாக யசோ விருத்தி, யசோன என்ன? புகழ் பெருகும். சக்திஷ்ச எத்திர அவதரித்தி, அப்படின்னா எந்த இடத்துல எந்த குலத்தில் அம்பாள் அவதாரம் பண்ணுறாளோ அந்த குலமும் தழைக்கும், அமோகமாக செழிக்கும். ஏத்தத் குலம் அமோகம்,
கிருத்தார்த்ததாம் யாத்திச்ச, அக்குலம் தழைத்து வளர்ந்து புகழடையவும் செய்யும். அதனால் நீங்கள் எல்லாரும் தவம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். இதுதான் இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 5வது ஸ்லோகம். சக்தேஹே கடாக்ஷைர் ஜகதோஸ்து பத்ரம் ஏவம் நிஷாம்யாஷு ஹிமாத்ரிமேத்ய தக்ஷாதயோ தியான ஜபாதிபிஸ்த்வாம் ஆராத்ய பக்தியாப்த சதானி நின்யுஹு. இப்போது 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அப்பா அப்படி சொன்னான்னு குழந்தைகள்லாம் உடனே ஒபீடியண்ட்டாக உடனே போய் தவம் செய்யறதுக்கு போகிறா. இந்த காலத்து குழந்தைகளையும் நினச்சி பார்க்குறோம் நம்ம. சக்தேஹே கடாக்ஷைஹி, சக்தியின் கடாட்சத்தால் ஜெகத பத்ரமஸ்து. பத்ரம்னா என்ன? மங்களம் உண்டாகணும். அதனால் மங்களம்னு அர்த்தம் பத்ரம்னா. ஸோ நன்மை உண்டாகட்டும். ஏவம் நிஷம்ய ஆஷு அப்படின்னு பிரம்மா சொன்னதுனால உடனே வேகமாக தக்ஷாதயா ஹிமாத்ரிம், தக்ஷன் முதலானோர் ஹிமாத்ரி அண்ணா என்ன அர்த்தம்? இமயமலைக்கு போகிறா. ஏத்திய பக்தியா, பக்தியுடன் தியான ஜபாதிபிஹி துவாம், தியானம் ஜபம் ஆகியவைகளால் உங்களை ஆராதித்தனர் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். அங்கேயே எங்கே 100 ஆண்டுகள் தங்குறாளாங்க. அப்த சதானி நின்யூஹு, அங்கேயே 100 ஆண்டுகள் தங்கி தவம் பண்ணுறா, அம்பாளை பூஜை பண்ணுறா. இதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 6வது ஸ்லோகம். திருஷ்டா புரஸ்தைஸ்து நுதாத்வமாத்த பீத்யாலமார்த்யா சஹிதம் ததாமி கௌரி ச லக்ஷ்மீச்ச மமைவ சக்தி தேஷம் பவே பிராக் ஹரையே ச தத்தே. இப்போது இந்த 6வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தை து புர திருஷ்டா, அவர்கள் முன் காணப்பட்டதை, துவம் ஆத்த துதிக்கப்பட்ட தேவி இவ்வாறு அருளினாள். அம்பாள் ஆவிர்பவிக்கிறா. அவளுக்கு முன்னாடி வரா. பீத்யா ஆர்த்தியாச்ச அலம். அலம்னா என்ன அர்த்தம்? இனஃப், போதும் போதும், நீங்களாம் பயந்ததெல்லாம் போதும், வருந்தியதும் போதும். ஹிதம் ததாமி, உங்களுக்கு தேவையானதை செய்கிறேன், உங்களுக்கு இதத்தை தருகிறேன், நன்மையை செய்கிறேன். கௌரீச்ச லக்ஷ்மீச்ச, கௌரியும் லக்ஷ்மியும் மமஏவ சக்தி, எனது சக்திகளே. பிராக் சம்பவே, பிராக்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் பண்டு. சிவனும் ஹரேச்ச, சிவனுக்கும் ஹரிக்கும் ச தே தத்தே, நாங்கள் தான் கொடுத்துருந்தோம். விஷ்ணுவுக்கும் இந்த சக்திகளை முன்னாடியே கொடுத்துருக்கு அப்படின்னு அம்பாள் ஞாபகப்படுத்துகிறா. இதுதான் இந்த 6வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். மீதி ஸ்லோகங்களையும் அர்த்தத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.